ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சபாட்டோ. அதாவது ஓரியன்டேஷனில் என்னால் ஃபுல் இதுவாக எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா அது என் மிஸ்டேக் தான். என்னோட ஃபர்ஸ்ட் லைவ்ங்கிறதுனால சில இதெல்லாம் செட் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். போர்டை கூட ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் எதுக்கு போகிறேன்னா, நேற்று சொன்ன மாதிரி ஹெவி ஷெட்யூல் படி என்னன்னா, நேற்றுலேருந்து தான் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்சம் லைட்னிங் இஷ்யூ, போர்டு இஷ்யூலாம் இருந்ததுனால நேற்று என்னால் ஆரம்பிக்க முடியல. அதனால இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். அதனால ஒரே ஒரு நாள் ஜான் 16 வரைக்கும் நேற்று சொல்லியிருந்தேன். ஜான் 17 வரைக்கும் போகும். முடிஞ்ச அளவுக்கு ஜான் 16ஓட முடிச்சுக்கிற பார்க்குறேன். ஜான் 17 வரைக்கும் அதுக்குள்ள நான் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அதனால நீங்க என் கூட சேர்ந்து படிக்க போறீங்க, அவ்வளவுதான். வேற சொல்லு. இந்த வீடியோ நான் எதுக்கு போறேன்னா, ஷெட்யூல் என்ன நேற்று சொல்லிட்டேன். 25ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம பண்ண போறோம்னு. நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுக்கு ஷெட்யூலை காட்டுறதுக்காக இந்த வீடியோ. வெயிட் பண்ணுங்க, ஷெட்யூலை காட்டுறேன். இதை பார்த்துக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நான் அப்படியே சாஃப்ட் காப்பி இருக்கு, நான் அதை போஸ்ட் பண்ணிடுறேன். ஆனால் இதுதான் இப்போதைக்கு ஷெட்யூல். தினமுமே நான் உங்களுக்கு எப்போ கிளாஸ் எடுப்பேன்னா, ஏன்னா நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிற 12th ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இருக்கோம். அதனால 6:30க்கு தான் கிளாஸ் எடுப்பேன். ஆனால் சண்டே, நியூ இயர் மொத்தம் 4 நாள் இந்த கேப் இருக்கு. அன்னைக்கெல்லாம் மட்டும் நான் ப்ரியராக செஷன் டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் 11 மணிக்குன்னு செஷன் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் 11 மணிக்கு முடியலனாலும் மினிமம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவேன். அதனால அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லாங் செஷனாக இருக்கும். எதுக்கெல்லாம் லாங் செஷன் வச்சிருக்கேன்னா, மாடர்ன் பிசிக்ஸ்க்கு வச்சிருக்கேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு வச்சிருக்கேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸ்க்கு. இந்த 4த்துக்கு தான் நான் லாங் செஷன் வச்சிருக்கேன். அது இன்னையோட ஷெட்யூல் படி இன்னையோட கிளாஸ் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் பாண்டிங் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிருவேன். 6:30 அதில் டைமிங் போட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு 7 o'clock ஆரம்பிச்சிருவேன். 7 o'clockலேருந்து இது பெரிய லெசனும் கிடையாது. அதனால ரொம்ப நான் கொஞ்சம் நடத்துவேன். ஆனால் ரொம்ப டீப்பாக போவேன்னா, அதனால 9க்குள்ள முடிச்சிடும். 7 o'clock ஆரம்பிக்கிறேன், 9க்குள்ள கண்டிப்பாக முடிச்சிடும். 9 o'clock முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் பண்ண வேண்டியதுதான். நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இன்ஆர்கானிக் மட்டும் ஏனோ நான் கிளாஸை கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க. என்சிஆர்டி படிங்க. இன்ஆர்கானிக்கு என்சிஆர்டி தான் பைபிளா இருக்கணும். வெயிட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கெமிஸ்ட்ரியில பிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக்னு 3 உண்டு. அதுல நம்ம எதை எப்படி படிக்கிறோமோ தெரியல. ஆனா இன்ஆர்கானிக் மட்டும் என்சிஆர்டி மட்டும்தான் படிக்கணும். என்சிஆர்டி ஏன் இம்பார்ட்டன்ட் நான் இன்னைக்கு நடக்க போற செஷன்ல சொல்றேன். அதனால அதுதான் என்சிஆர்டிங்கிறது தான் நம்மளோட இன்ஆர்கானிக்கான பைபிள், குரான் எல்லாமே. பைபிள், குரான், பகவத்கீதா நம்மளோட அடுத்த ஒரு மாசத்துக்கு. அதனால சேர்ந்து எல்லாருமே படிப்போம். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் என்சிஆர்டி நீங்கள் படிச்சே ஆகணும். என்னடா அந்த திருப்பி என்சிஆர்டி படிங்கன்னு சொல்கிறானே நீங்கள் யோசிக்கலாம். கிளாஸில் அதோட இம்பார்ட்டன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால டோன்ட் மிஸ் த கிளாஸ். ஷார்ப்பாக 7 o'clock ஆரம்பிச்சுதான் வந்துடுங்க. டாடா, பை பை.